ஹாய் கைஸ், நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்ட் 1 பார்த்துருங்க. பார்ட் 1ல் தான் நாங்கள் இங்கே வந்தது, கோவில் எல்லாம் சுற்றினதெல்லாம் காட்டியிருப்போம். வாங்க பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் வந்து நாங்கள் கோவிலில் போயிட்டு உள்ள சாமியை பார்த்துட்டோம். சூப்பராக நல்லா பார்த்தோம். இப்போ வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம். நாங்கள் வாங்க பொங்கல் வைக்கிற இடத்த உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். குளத்தில் தண்ணியே இல்லை இந்த வாட்டி. போன வாட்டி நல்லா தண்ணி இருந்தது. ஒரு அம்மன் இருக்காங்க, சூப்பரான அம்மன். இதான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான இடம். இங்கே வந்து எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, ஒரு 4-5 வருஷமாக இருக்குது இந்த இடம். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம அங்கே இருக்க கிரவுண்டு அது மாதிரி தான் நம்ம இங்கே பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நமக்கும் ஈஸியாகிடுச்சு. ஏன்னா நம்ம வெயிலில் பண்ணுறத விட இங்கே வந்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி பிள்ளையார் பொம்மை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டாங்க அம்மா, நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக வந்துடுச்சு. இந்த குச்சிலாம் வந்துட்டு எங்கேருந்து நிறுத்தோம்னா இங்கேயே விற்பாங்க, அந்த 20 ரூபாய்க்கு ஒரு கட்டு அது மாதிரி. இந்த இடத்துல தான் ஆடுலாம் வெட்டுவாங்க. இந்த மலைக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கேருந்து ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் மேலே பார்க்க. வீக் டேஸில் வந்தால் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும். அது இல்லாமல் ஆடு கோழி அதெல்லாம் நிறைய வெட்டுவாங்க இந்த இடத்துல. அது இல்லாமல் இப்போ வர ஃப்ரைடே வேறு அமாவாசை வேறு வருது. அதனால நார்மல் டைமில் இருக்காது, அமாவாசை வருதுன்னா அப்போ மட்டும் போட்டிருப்பாங்க. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஊஞ்சல் நடக்கும்ல, அதை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க நிறைய பேர். இதுக்குள்ளே தான் அம்மன் இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே. ஆனால் உள்ளே நம்மளால எடுக்க முடியாது வீடியோ. அதனால் கோயிலுக்கு வெளில இந்த இடத்துல இதை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. இந்த வழியாகவும் போகலாம் மெயின் அம்மனை பார்க்க. அங்கேருந்து தான் நாங்களே வந்தோம், பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பொங்கல் தந்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் வச்சு உள்ளே சாமி கும்பிட்டோம். அப்புறம் வெளில எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த வீடியோக்கு எடுத்தது அடுத்த நாள் வந்து அமாவாசை, அதனால நான் அமாவாசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அமாவாசைன்றனால ஊஞ்சலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த ஊஞ்சல் தான் நாளைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து அம்மனை வைப்பாங்க, அதான் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளில உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறாங்க, அங்கதான் ஆக்க போறாங்க. இங்கே வந்தால் மறக்காமல் சுற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே அதான் ஃபேமஸ்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி வேறு. வந்தால் மறக்காமல் சுற்றி போட்டிருக்கேன் இந்த மாதிரி இடத்துல. இந்த இடத்துல தான் ஊஞ்சல் நாளைக்கு வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் ஃபுல்லாக உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்தேன்னா இந்த இடமே வந்து செம்ம கூட்டமாக இருக்கும், நிற்க கூட முடியாது நம்மளால. இப்போ வந்து டிஃபன் சாப்பிட போகிறது இல்லை நாங்கள், அதுக்கு பதில் கூழ் மாதிரி குடிச்சிடலாம் அப்படின்னு. நிறைய கூழ் கடை இருக்கும் இங்கே. மார்னிங் டிஃபன் இது குடிச்சிடலான்ற மாதிரி வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்து நாளைக்கு ஊஞ்சல் உற்சவம் இல்லையா, அதனால இப்போவே ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நல்லா முன்னாலே வந்துட்டோம், சாமியை நல்லா தரிசனம் பார்த்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருந்தது. சாயந்தரத்துலேருந்து ரஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு தான் ஊஞ்சல் உற்சவம். நாங்கள் இப்போ இதுக்கு மேலே ஏற போகிறோம் ஊஞ்சல் மண்டபத்தில். இதெல்லாம் யாரும் ஏற விட மாட்டாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்ற மேலே வந்துட்டோம் நாங்கள். இங்கே தான் வந்துட்டு இந்த ஊஞ்சல் அம்மன் வைப்பாங்க. இந்த இடத்துக்கே வந்துருக்கிற சான்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அந்த ஆண்டி வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, அதனால் அவங்க இங்கே வந்துட்டு க்ளீனிங்காக வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் அப்படியே வந்துட்டோம். அப்படியே இதுக்கு மேலே மோஸ்ட்டாக யாரும் ஏற்ற மாட்டாங்க, அங்கே க்ளீனிங் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் நாங்களும் இந்த வாட்டி மேலே ஏறி பார்த்து வந்துடும். வந்து நாங்கள் இன்னொரு அம்மன் பார்க்க போகிறோம். இந்த அம்மன் வந்து படுத்த மாதிரியே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. காட்டுற மாதிரி நம்மளுக்கு.
இந்த அம்மன் தான் அவங்க படுத்த மாதிரி சூப்பராக இருக்காங்க. வாத்துக்கு பேர் என்ன? பாத்துக்க எங்க மாமா எங்க பாட்டி பேர் வச்சுக்கிறோம். முனுமா தோய் சூர்யா அதுன்னு வச்சுக்கிறோம். குட்டி போட வச்சிங்களா? அது வாங்கணும். நீங்க வாங்குனீங்களா? யார் வாங்கி வந்தது? எங்க பாட்டிமா. பாட்டியம்மா. பாட்டி 100 ரூபாய் வச்சு எங்க மாமா 100 ரூபாய் கொடுத்தான். அப்படியா? அழகா இருக்கு. இன்னும் 2 குட்டி எங்க அம்மா வாங்கி வச்சுப்பாங்க. கடிக்க வருது. கடிக்காது. கடிக்காதா? பாரு பாரு கொத்த வருது. கொத்த வராதுக்கா. வா வா வா. நீ என்ன தண்ணி குடுக்குறோம். நீ என்ன கூப்பிடுவ? அதுக்கு என்ன ஃபுட் போடுவீங்க? சாப்பிட என்ன தீனி? அவங்க இவங்க விக்கிறவங்க இந்த சாப்பாடு போடுங்கம்மா, சாப்பிட்டா சாப்பிடுவீங்க. குழந்தை வந்து மலையனூர் அம்மன் கோயிலுக்கு வந்தோம் இல்லையா பொங்கலுக்கு. பாப்பா எங்க கிட்ட பொங்கல் வைக்கிறப்ப ரொம்ப அன்பா பேசிட்டு விளையாடிட்டு இருந்தா. கூட ஒரு தம்பி குட்டி பையனும் இருந்தான். அவன் உள்ள இருக்கான் பொழுது. குழந்தை குளிக்க போயிருக்கானா? வீட்டுல குளிப்பான். ஆமா, அதுதான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தா சாப்பிடவாவது உங்களால முடிஞ்ச ஏதாவது சாப்பிட வாங்கி வந்து கொடுத்துட்டு வெகுளியா இருக்கா பாப்பா. ரொம்ப குட்டி பொண்ணா அழகா பேசுறா. கோயிலுக்கு வந்து பாருங்க பாப்பா, நல்லா பேசுறா. பாய் சொல்லு. இந்த அம்மா தான் அவங்க பேத்தியா. அவங்க அம்மா வந்து விளக்கு விற்கிறாங்க. அங்க உங்க பொண்ணுதான் விளக்கு விற்கிறாங்களாங்க கோயிலாண்ட. கோயிலாண்ட விளக்கு விற்கிறாங்க. இந்த அம்மா தான் பசங்களை அது வரைக்கும் பாத்துக்கிறாங்க. குட்டி குழந்தை ஒரு பையன் தான் குளிக்க போயிருக்கான். இவன் அவங்க பாட்டியை காட்டதான் இங்க வந்துட்டா. இந்த பாட்டி பேர் என்ன சொன்னியே? வாத்து பேர் சொன்னி. இவங்க தானா? என்ன பேரு? முனிமா. சரி, கோயிலுக்கு வந்தீங்கன்னா இவங்களை பாருங்க. இவங்க கோயிலாண்ட சொல்லி வைக்கிறாங்க. எவ்வளவு சொல்லி கட்டு? 30 ரூபா. 30 ரூபாவா? சரி. உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். அங்க இந்த மலைக்கு மேலதான் இந்த மாதிரி படிக்கட்டு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். வியூ நல்லா இருக்கும். இது மேல இருந்து பார்த்தா கோயில் ஃபுல்லா தெரியும். இந்த ஊரும் தெரியும். சுத்தி நிறைய மரம் செடி தான் இருக்கும். ஏன்னா அது கிராம சைடு இல்ல. நாங்க தங்கி இருந்த ரூம் அங்க பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. இங்க நம்ம தங்கி இருந்தோம். அந்த பாப்பா அங்க இருக்காங்க. இதோ வந்துட்டா குட்டி பையன். இந்த கோவில்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்களும் கிளம்பிடுவோம். ஏன்னா சாமியும் கும்பிட்டாச்சு, பொங்கலும் வச்சாச்சு. நம்ம வந்து இப்ப அடுத்து கிளம்புவோம். அவ்வளோதான் கேஸ், நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே இருந்துட்டு நம்ம 2 பஸ் மாறி போனோம். இங்கே இருந்துட்டு கிளம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கு போனோம். போகிற வழியிலே ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சிடலாம் அங்கேயே. சாப்பிட்றதுக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கணபதி மெஸ்ன்ற கடை தான் வந்திருக்கோம். இது வந்து செஞ்சியில் இருக்குது. அதான் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். இப்போ கணபதி மெஸ்ஸில் வந்து சிக்கன் பிரியாணி தான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே. அவன் ஒரு மட்டன் பிரியாணி, எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி. இந்த ரைஸ் வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் தான் தந்திருக்காங்க.
கணபதி மெஸ். கணபதி மெஸ்க்கு வந்து சாப்பிட வந்துட்டோம். பிரியாணி தான் சொல்லியிருந்தோம், சிக்கன் பிரியாணி. அது வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு ஓகேன்ற லெவல் இருந்தது, ஆவரேஜாக இருந்தது. இப்போ இங்கேருந்து நம்ம கிளாம்பாக்கத்துக்கு தான் பஸ் ஏறணும். வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். பரவாயில்ல, எங்களுக்கு தாம்பரத்துக்கு போகிற வண்டியே கிடச்சிருச்சு. அதில் தான் போய்கிட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஒரு பிரேக் விட்ருக்காங்க, அதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு பஸ். ஆனால் ஓகே கைஸ், நாங்கள் தாம்பரம் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்துட்டு இங்கேருந்து கேப் புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பாய்.